ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுக்கும் ஒரு பாதி தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. மொச்சக்கொட்டையை ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். அப்படி உங்கள்கிட்ட ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்கனாலும் போதும். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்க டைமில் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காய தக்காளியை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெந்தயம், அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க அரை வெங்காயம், அரை தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூளில் நீங்கள் கலந்த தூளும் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் தனியாக இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம புளியை கரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ண போகிறோம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சக்கொட்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமே மொச்சக்கொட்டை சேர்த்துட்டிங்கன்னா தான் அதில் நல்லா உங்களுக்கு உப்பு காரம் இறங்கியிருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மொச்சக்கொட்டை குழம்பு தேங்காய் இல்லாமலே இவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுங்க. லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 வகையான குழம்பு ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.